அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 2வது அத்தியாயமான சூரா அல் பக்கராவின் 270வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாலன் அல்லாஹுவின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கின்றேன். வமா அன்ஃபக்தும் மின் நஃபகத்தின் அவ் நதர்தும் மின் நத்ரின் ஃபஇன்னல்லாஹ யஅலமுஹு வமா லித்தாலிமீன மின் அன்சார். தர்மத்தில் எதை நீங்கள் தர்மம் புரிந்தாலும் அல்லது நேர்ச்சையில் எதை நேர்ந்து கொண்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிவான். அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்களில் ஒருவருமே இல்லை. இன் துபுது ஸதகாத்தி ஃபநிஇம்மா ஹிய வ இன் துஃபூஹா வ துஹ்துஹல் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும் வ யுகஃபிரு அன்கும் மின் ஸய்யிஆத்திக்கும் வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர். தர்மங்களை நீங்கள் வெளிப்படுத்தினால் அவை நன்றே. அவற்றை நீங்கள் மறைத்து அவற்றை ஏழைகளுக்கு தருவது அதுவும் உங்களுக்கு சிறந்ததுதான். உங்கள் பாவங்களில் சிலவற்றை உங்களை விட்டு அது அகற்றிவிடும். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் ஆழ்ந்தறிபவன். லைஸ அலைக ஹுதாஹும் வலாகின்னல்லாஹ யஹ்தி மையஷா வமா யுன்ஃபிகு மின் கைரின் ஃபலி அன்ஃபுசிகும் வமா துன்ஃபிகூன இல்லா இப்திகாஅ வஜ்ஹில்லாஹி வமா துன்ஃபிகு மின் கைர் யுவஃபா இலைக்கும் வ அன்தும் லா துத்லமூன். நபியே, அவர்கள் நேர்வழி செலுத்துவதும் அவர்களை நேர்வழி செலுத்துவது மீது பொறுப்பு அல்ல. என்றாலும் அல்லாஹ் தான் நாடியவரை நேர்வழி செலுத்துகிறான். செல்வத்தில் நீங்கள் எதை தர்மம் புரிந்தாலும் அது உங்களுக்கே நன்மை. அல்லாஹுவின் முகத்தை நாடியே தவிர புகழுக்காக நீங்கள் தர்மம் செய்யாதீர்கள். புகழை நாடாமல் செல்வத்தில் நீங்கள் எதை தர்மம் புரிந்தாலும் அது உங்களுக்கு முழு நன்மையாக நிறைவேற்றப்படும். நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். லில் ஃபுகரா இல்லதீன உக்ஸிரு ஃபீ சபீலில்லாஹி லா யஸ்ததீஊன தர்ஃபன் ஃபில் அர்த் யக்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியாஅ மினத் தஅவ்வுஃபி தஅரிஃபுஹும் பிஸீமாஹும் லா யஸ்அலூனன் நாஸ இல்ஹாஃபா வமா யுன்ஃபிகு மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். அல்லாஹ்வின் பாதையில் தடுக்கப்பட்ட ஏழைகளுக்கு தர்மம் கொடுப்பது ஏற்றமானது. அவர்கள் செல்வத்தை தேடி பூமியில் பயணிக்க இயலமாட்டார்கள். அறியாதவர் அவர்களின் ஒழுக்கத்தால் கையேந்தாமையால் அவர்களை செல்வந்தர்கள் என நினைக்கின்றனர். ஆனால் அவர்களின் அடையாளத்தால் நீர் அவர்களை தேவையுடையோர் என புரியலாம். அவர்கள் மக்களிடம் வலியுறுத்தி யாசிக்க மாட்டார்கள். நீங்கள் செல்வத்திலிருந்து எதை தர்மம் புரிந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கறிந்தவனாவான்.
அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரா வஅலானியதன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். தங்கள் செல்வங்களை இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் தர்மம் புரிபவர்கள் அவர்களுக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உண்டு. அவர்கள் மீது பயமில்லை, அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதீ யதஹஃபதுஹு ஷைத்தானு மினல் மஸ் ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا فمن جاءه موعظة من ربه فانتهى فله ما سلف وأمره إلى الله ومن عاد فأولئك أصحاب النار هم فيها خالدون. வட்டியை தின்பவர்கள் ஷைத்தான் தாக்கி பைத்தியம் பிடித்தவன் எழுவது போன்றே தவிர எழமாட்டார்கள். அது வியாபாரமெல்லாம் வட்டியை போன்றுதான் என்று நிச்சயமாக அவர்கள் கூறிய காரணத்திலாகும். அல்லாஹ் வியாபாரத்தை ஆகுமாக்கினான், வட்டியை தடுத்தான். யார் தம் இறைவனிடமிருந்து உபதேசம் தமக்கு வர வட்டியை விட்டு விலகினால் வட்டியில் முன் சென்றது அவருக்குரியது. அவருடைய காரியம் அல்லாஹுவின் பக்கம் உள்ளது. அல்லாஹ் அவரை மன்னிப்பான். யார் உபதேசத்திற்கு பின்னாலும் வட்டியின் பக்கம் திரும்புவார்களோ அவர்கள் நரகவாசிகள்தான், அதில் அவர்கள் நிரந்தரமானவர்கள். யம்ஹகுமுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாதி வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம். அல்லாஹ் வட்டியை அழிப்பான், தர்மங்களை வளர்ப்பான். பெரும் பாவியான மகா நிராகரிப்பாளரான எல்லோரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ அகாமுஸ் ஸலாத்த வ ஆத்துஉஸ் ஸகாத்த லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்து தொழுகைகளை நிலைநிறுத்தி ஜகாத் கொடுத்தவர்கள் அவர்களுடைய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் மீது பயமில்லை, அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். நம்பிக்கையாளர்களே, உண்மையில் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹுவை அஞ்சுங்கள், வட்டியில் மீதமானதை விடுங்கள். فَإِن لَّمْ تَفْعَلُوا فَاقْتَنُوا بِحَرْبٍ مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ وَإِن تُبْتُمْ فَلَكُمْ رُءُوسُ أَمْوَالِكُمْ لَا تَظْلِمُونَ وَلَا تُظْلَمُونَ. இவ்வாறு நீங்கள் செய்யவில்லையெனில் அல்லாஹ் இன்னும் அவனுடைய தூதரிடமிருந்து உங்கள் மீது நிகழப்போகும் போரை அறியுங்கள். நீங்கள் திருந்தினால் உங்கள் செல்வங்களின் முதல்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள், அநீதி இழைக்க மாட்டீர்கள், அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள்.
وَإِنْ كَانَ ذُو أُسْرَةٍ فَنَذِيرَةٌ إِلَى مَيْسَرَةٍ وَأَنْ تَصَدَّقُوا خَيْرٌ لَكُمْ إِنْ كُنْتُمْ تَعْلَمُونَ. வறியவன் கடன் வாங்கி இருந்தால் வசதி ஏற்படும் வரை அவகாசமளித்தல் வேண்டும். நன்மையை நீங்கள் அறிந்திருந்தால் அதை அவனுக்கே நீங்கள் தர்மம் செய்வது உங்களுக்கு மிக சிறந்ததாகும். وَاتَّقُوا يَوْمًا تُرْجَعُونَ فِيهِ إِلَى اللَّهِ ثُمَّ تُوَفَّى كُلُّ نَفْسٍ مَا كَسَبَتْ وَهُمْ لَا يُظْلَمُونَ. ஒரு நாளை அஞ்சுங்கள், அதில் அல்லாஹுவின் பக்கம் மீட்கப்படுவீர்கள். பிறகு எல்லா ஆன்மாக்களுக்கும் அவை செய்தவற்றை முழுமையாக கொடுக்கப்படும். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.